இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சதவீதம் டாப்பிக்கில் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தோம் போட சொல்லி. அந்த சம் எப்படி போகிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அதில் 5வது சம்மாக கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவில். பின்னங்களை சதவீதமாக மாற்றுக. அந்த கொஸ்டின் தான் இப்போ பார்க்கலாம். ஒரு பின்னம் கொடுத்துட்டு அதை சதவீதமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? பெருக்கல் 100. இப்போ ஒரு பின்னம் கொடுத்து பின்னம் கொடுத்துட்டாங்க, அதை சதவீதமாக மாற்றினாலே பெருக்கல் 100 போடணும். இப்போ இதை அடிங்க, 1 0 1 0, மீதி 1 2, இங்கே 5 2, மீதி என்ன மீதி இருக்குது? 5. அப்போ இதுக்கான ஆன்சர் 5%. நெக்ஸ்ட்டு 2வது சம் பார்க்கலாம். 2வது சம் பாருங்கள். அது இங்கேயும் சதவீதமாக மாற்றினா பெருக்கல் 100. இப்போ இதை அடிங்க, இதில் 25, 100 எத்தனை 25 இருக்குது? 4 25 100. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 13 பெருக்கல் 4 பெருக்கிங்கன்னா நம்ம 12க்கு 2, மீதி 1, 1 4 4 1 5. அப்போது 52% இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 36/50. இதை சதவீதமாக மாற்றணும்னா பெருக்கல் 100. இப்போ இப்படிலாம் 1 50, 100ல் 2 50, 36 × 2 பெருக்குனா 72. இப்போ ஆன்சர் 72%. நெக்ஸ்ட் இதை பாருங்கள். இப்போ இதை மாற்றணும்னா இது எப்படி இருக்குது? கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றணும். இப்போ கொடுத்துக்கிறது ஒரு பின்னமாக மாற்றணும். இதை பின்னம் தான், ஆனால் இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை பின்னமாக மாற்றணும்னா எப்படி மாற்றலாம்? இந்த 5ஐயும் 1ஐயும் பெருக்கணும். 1 5 5 ப்ளஸ்ஸு அது கூட இருக்கிற அந்த 3 கூட்டிக்கணும். இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். 1 5 5 ப்ளஸ்ஸு அது கூட இந்த வேல்யூ 3 கூட்டிக்கணும். 3 டிவைட் பை எதால் வகுத்தோம்? அந்த 5. அந்த 5 அப்படியே கீழே போட்டுக்க வேண்டியதான். இப்போ இதுக்கான பின்னம் 5 3 8 டிவைட் பை அந்த 5 அப்படியே இருக்குது. இப்போ இது பின்னமாக இருக்கா? இதை சதவீதமாக மாற்றினா என்ன பண்ணுவோம்? பெருக்கல் 100 போடுவோமா? இப்போ இதை அடிங்க, 1 5 2 5 10, இந்த 0 அப்படியே இருக்கும். 8 × 20 160, 160% இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். சதவீதத்தை பின்னங்களாக மாற்றணும். இப்போது ஒரு பின்னம் கொடுத்து அதை சதவீதம் மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். நாங்கள் கொடுத்துக்கிறதே சதவீதத்தில் கொடுத்துருங்க. இதை பின்னமாக மாற்றணும்னா ஒன்றும் இல்லை, அப்படியே டிவைடட் பை 100. என்ன கொடுத்துருந்தாலும் அதுக்கு டிவைடட் பை 100 போட்டுருணும். இப்போ இதை பாருங்கள், இதை பின்னமாக மாற்றுங்க. 1 0 1 0 கேன்சல், மீது என்ன பண்ணலாம்? 1 5, இதில் 2 5 இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் 1/2. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். 7/20. இதை பின்னமாக மாற்றினா என்ன பண்ணுவோம்? ஆமாம், பின்னமாக மாற்றணும். ஆல்ரெடி பின்னத்தில் தான் இருக்குது பாருங்கள். சதவீதத்தை பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை? கொடுத்துக்கிற சதவீதத்தை பின்னமாக மாற்றணும். இதான் சதவீதம். இதை பின்னமாக மாற்றணும். என்ன பண்ணுவோம்? டிவைட் பை 100 போடுவோம். அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 7/20 கீழே இன்னொரு 100 இருக்குன்னா என்ன ஆகும்னா, இந்த 20 கீழே வந்துடும். எப்படி வரும்னா 7 டிவைட் பை 20 பெருக்கல் 100 அப்படின்னு வந்துடும். இப்போ இது பெருக்குன்னா 7 டிவைட் பை இந்த 2 போட்டுக்கிறோம். 1 0 2 0 3 0, இந்த 3 0 போட்டுக்கணும். இதான் 7/20 ஆன்சர். இப்போது இது ஷார்ட்டாக இந்த 20 கீழே வரும்னு பார்த்தோமா? இது எப்படி ப்ரொசீஜராக வரும்னா, இங்கே பாருங்கள், இங்கே போட்டு காட்டுறோம். சொல்லுங்க, 7/20 டிவைட் பை 100 இருக்குன்னா இது ஒரு பின்னமா? இப்போ இந்த 100க்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். பாருங்கள், இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். இப்போ இந்த பின்னம் தாண்ட போகும்போது என்ன மாறும்? 7/20 இது இங்கே போனால் தலைகீழ மாறிடும். பெருக்கல் இந்த 1 மேலே போட்டு 100 கீழே வந்துடும். 1/100 மாறிடும். இப்போ இது பாரு, பெருக்குங்க. 7 × 1 7 டிவைட் பை 20 × 100 2000. இதே தான் நம்ம இங்கே போட்டோம். அதே தான் இங்கே பாருங்கள், ஷார்ட்டாக அதை முன்னாடியே போட்டுட்டோம். 7 அப்படியே 20 கீழே இறக்கினா 20 × 100. அதே தான் அங்கேயும் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 30 1/5. இதுவும் கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றணும். பின்னமாக மாற்ற நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் பெருக்குவோம். 30 × 5 150 ப்ளஸ்ஸு அந்த மேலே இருக்கிற 1 டிவைட் பை இந்த வகுத்தில் இருக்கிற 5 அப்படியே போட்டுக்கணுமா? இப்போ மேலே ரெண்டுத்தையும் கூட்டினா 151 151 டிவைட் பை 5. இப்போது இதை என்ன மாற்றணும்? பின்னமாக மாற்றணும். பின்னமாக மாற்றணும்னா டிவைடட் பை 100 போடுவோம். 100 போட்டால் நான் இந்த 5 கீழே வந்துடுமா? கீழே வந்தால் என்ன மாறும்? 151 டிவைட் பை அந்த 5 வந்துடும் பெருக்கல் இந்த 100 வந்துடும்.
இப்போ இதுக்கான ஆன்சர் 151/520. இதுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 65%. இதை பின்னமாக மாற்றினா என்ன பண்ணுவோம்? /100 போடும். இப்போ இது என்ன பண்ணலாம்? 5ஆம் பல் அடிக்கலாம். இதில் 6க்குள்ளே எத்தனை 5 இருக்குது? இங்கே போகிறோம், அப்போ தான் புரியும். 65/100. 6க்குள்ளே ஒரு 5 இருக்குது, மீதி 1 இங்கே வந்துடும். 15 எத்தனை 5? 3 5. அடுத்து இந்த 10க்குள்ளே எத்தனை 5? 2 5. அந்த 0 அப்படி வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் 13/20. இதுதான் அதுக்கான பின்னம். அடுத்தது நெக்ஸ்ட்டு தசம எண்களை சதவீதமாக மாற்றுக. அவங்க எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, சதவீதமாக மாற்றணுமா? பெருக்கல் 100. பாருங்கள், 0.25. இப்போ இதை சதவீதமாக மாற்றணும். பெருக்கல் 100 எப்பயும் போல போட்டால் என்ன வரும்? பெருக்கனா குறி ரைட் சைடு இப்படி போகும். இப்போ 100ஆல் 10ஆல் அப்படி பெருக்கனா எத்தனை 0 இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி இந்த புள்ளி ரைட் சைடு போகும். இதுவே வகுத்தா லெஃப்ட் சைடு போகும். அதை அடுத்த கணக்கில் பார்ப்போம். இப்போ இது ரைட் சைடு போகுமா? எத்தனை 0? 1 0 2 0. இப்போ ஆல்ரெடி 0.25 இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. இன்னொன்று இங்கே 1 இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி மாறும். இப்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகுமா? இங்கே இருக்கிற புள்ளி 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் 25%. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 0.8. இதை சதவீதம் மாற்றினா பெருக்கல் 100. 2 ஸ்தானம் இருக்குது, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகும். இப்போ பாருங்கள், 0.8 ஆல்ரெடி இருக்குது. ஒரு 2 ஸ்தானம் புள்ளிமா, இது ஒரு ஸ்தானம், இன்னொரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே வரணும். இந்த ஸ்தானத்தில் கேப்பாக இருக்கா, அதுக்கு பதில் அந்த இடத்துல 0 போட்டுக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் 80%. நெக்ஸ்ட்டு இதை சதவீதமாக மாற்றணும்னா 3.75 சதவீதமாக மாற்றணும். சதவீதமாக மாற்றணும்னா பெருக்கல் 100. அப்படியே குறி எந்த சைடு போகும்? ரைட் சைடு போகும்னு சொன்ன பெருக்கல். ஆல்ரெடி குறி இங்கே இருக்குது. 2 ஸ்தானம் 1 2 ஸ்தானம் தள்ளி போகணுன்னா இந்த 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே போயிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? 375%. நெக்ஸ்ட்டு சதவீதங்களை தசம எண்களாக மாற்று. நல்லா பார்த்துங்க, சதவீதமாக மாற்றணும்னா பெருக்கல் 100. அது புள்ளி வச்சு நம்பராக இருந்தாலும் சரி, பின்னத்தில் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சதவீதமாக மாற்றணும்னா பெருக்கல் 100. இதுவே தசம எண்ணாக மாற்றுக அப்படி வந்தாலும், இல்லை பின்னமாக மாற்றுக அப்படின்னு வந்தாலும் டிவைடட் பை 100. இப்போது எங்கன்னு கேட்டுங்க, தசம எண்ணாக மாற்றிருக்குங்க. அப்போ டிவைடட் பை 100 கொடுத்துக்கிறது சதவீதத்தில் இருக்குது. ஏன்னா சதவீதங்களை தசம எண்களாக மாற்றுக. அப்போ சதவீதங்களை, இது ஒரு சதவீதம், இதை தசம எண்ணாக மாற்றினா டிவைடட் பை 100. டிவைடட் பண்ணால் புள்ளி லெஃப்ட் சைடு போகும்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன மாறும்? 21. இங்கே எங்கேயுமே புள்ளி இல்லையா, இங்கே புள்ளி இருக்கிறத அர்த்தம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகுமா? 2 ஸ்தானம் தள்ளி இப்படி புள்ளி வந்தால் ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே வந்துடும். புள்ளிக்கு முன்னாடி கேப் போடக்கூடாதுன்றனால அங்கே 0 போட்டுரும். அப்போ இதுக்கான ஆன்சர் 0.21 தான். நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள், 151. இதை தசம என்ன மாற்ற டிவைடட் பை 100 போடும். 2 ஸ்தானம் ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி லெஃப்ட் சைடு போகுமா? இப்போ 151 அப்படியே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்தானம் 2வது ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் 1.51 இதுதான். நெக்ஸ்ட்டு 93.1 தசம எண்ணாக மாற்றணும். தசம எண்ணா டிவைடட் பை 100. இப்போ இதில் பாருங்கள், 93.1 ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி லெஃப்ட் சைடு புள்ளி வரும். ஆல்ரெடி புள்ளி இங்கே இருக்குது. ஒரு ஸ்தானம் 2வது ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே போடும். புள்ளிக்கு முன்னாடி கேப் போடக்கூடாதுன்றனால 0 போடணும். அப்போ இதுக்கான ஆன்சர் 0.931. இதுதான் இதுக்கான ஆன்சர்.